கரூர் நெரிசலில் சிக்கி பலியான 41 பேரின் குடும்பத்தை சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் நாளை பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்க உள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதலமைச்சர் விஜய் மணவாசி ஊராட்சியில் 1700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் அமைய உள்ள தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் கரூர் நெரிசலில் பலியான 41 பேரின் குடும்பத்தை சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலைக்கான பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்க உள்ளார். முன்னதாக கரூர் சேலம் நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் திடலில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்று பேசுகிறார். இதில் பங்கேற்க 5000 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் வருகையை ஒட்டி கரூரில் சுமார் 6500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதனிடையே கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மீண்டும் மறுத்துள்ளது.